ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் ஒரு முறை சத்தியம் பண்ணிட்டேனா கண்டிப்பாக கொடுத்த வாக்கை மாற்றவே மாட்டேன். இப்போது ஒரு மிகப்பெரிய காரணத்தோட உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த அப்பன் முருகன் உன்கிட்ட பேச வந்தேன். நான் சொல்கிறத முழுசாக கேட்டு முடிச்சின்னா சரியாக 10 நிமிஷத்தில் ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து அது மூலமாக உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது. உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது தேவையில்லாமல் நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு சொன்னேன் அல்லவா? அதன்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவிய போகுது. நீ போகும் பாதையை உனக்கு சொர்க்கமாக மாற்றி கொடுக்கணும்னு இந்த அப்பன் முருகன் முடிவெடுத்துட்டேன். என் அன்பு குழந்தையான நீ இனிமே எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையின் காலம் மாறி போய் அலங்கோலமாக நீ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறதாலையும் அவஸ்தைப்படுறதாலையும் தான் இதுக்கு முடிவு கட்டணும்னு நினச்சி நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மனசில் இருக்கக்கூடிய போராட்டத்துக்கெல்லாம் விடை தெரியாமல் தவிக்கிறாயல்லவா? அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு உனக்குள்ள நீ உருகிறதும் மறுகிறதும் போதும். உனக்கு நிழலாக இப்போது இந்த முருகன் நான் வந்துட்டேன். யார் உன்னை ஒதுக்கினாலும் வேணான்னு சொன்னாலும் பேசாமல் திரும்பிக்கிட்டு போனாலும் நான் உனக்கு நிழலாக எப்போதும் உன் கூடவே துணையாகவே இருப்பேன். அதனால்தான் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் என் அருளால் உன் வாழ்க்கை மாறப்போகுது. நீ பயப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு கஷ்டங்கள் நிறைஞ்சதல்ல. என் பரிபூரண அருளால் நானே உனக்கு அனைத்தையும் மாற்றித்தர்றேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கணும் என் செல்லமே. வாழ்க்கையை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ உனக்குள்ள பயம் இருந்தால் முதல்ல அதை தூக்கி போட்டுட்டு முருகா சரணம் முருகா சரணம்னு என் நாமத்தை மட்டும் மனசில் நினச்சிக்கோ. அதன் மூலமாக உன் மனசில் இருக்க பயத்தையும் கவலைகளையும் நான் போக்குவேன். நீ எப்போதுமே தைரியமாக நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ சந்தித்த கஷ்டங்கள் யாவற்றையும் நான் அறிவேன் என் செல்லமே. உன் அமைதியான கண்ணீரும் உன் மனக்கசப்பும் உன் தனிமையும் எல்லாமே எனக்கு தெரியும். யாருக்கிட்டையும் சொல்லாமல் உன் மனசுக்குள்ளேயே நீ பல விஷயங்களை நினச்சி வருத்தப்படுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். என் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறலை முருகா, நீ ஆசைப்பட்டதை ஏன் எனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டீங்கன்னு நீ வருத்தப்பட்டதால தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டவும் உன் கேள்விக்கு பதில் சொல்லவும் ஓடி வந்தேன். இனிமேலும் எந்த விஷயமும் தாமதமாகாத அளவுக்கு நீ கேட்ட வரத்தை எல்லாம் இப்போதே உன் கைகளில் கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வந்து சேரும் என் செல்லமே. உன் கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். தேவையில்லாத விஷயங்களை யோசித்து உன் வாழ்க்கையும் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். உண்மையிலேயே எது உனக்கு சரியாக இருக்கும்னு தோணுதோ, எது உனக்கு அர்த்தத்தை கொடுக்கும் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கும்னு தோணுதோ அதை சரியாக செய்ய பழகு. நல்ல விஷயங்களை யோசித்து நல்லதை நீ செய்ய ஆரம்பிக்கும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கும் என் செல்லமே. ஆண்டி கோலத்தில் என்னை பார்த்திருக்கதானே நீனு? இப்போது ஆண்டி கோலத்தில் பார்த்த இந்த முருகன் நானே உன்னை அரசனாக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படியும் உன் வாழ்வில் எந்த குறையும் இல்லாமல் நீ நிறைவாக நிம்மதியாக இருக்கும்படியும் நான் செய்வேன் என இப்போதே உனக்கு சத்தியம் பண்ணி வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் உள்ள குமுறல் எதுவாக இருந்தாலும் உன் மனவேதனை எதுவாக இருந்தாலும் அதை இந்த முருகன் ஏன் கிட்ட கொட்டிடு. தேவையில்லாமல் கண்டதையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டு நிகழ்காலத்தில் நிம்மதியை இழக்க வேண்டாம். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் உடனே கொடுக்காவிட்டாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பக்குவப்படுத்தி உனக்கு உறுதியையும் தைரியத்தையும் கொடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுக்குறேன். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் வந்துட்டேன்.
நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கை நிச்சயம் பொக்கிஷமாக மாறுமே செல்லமே. நீ விதைத்த நற்செயல்கள்ன்ற விதைகள் தான் இப்போது விருட்சமாக வளர்வதற்கான நேரம் வந்திருக்கு. நீ பொறுத்திருந்து எதிர்பார்த்து காத்திருந்ததை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை நீ ருசிக்க தயாராகு. நீயும் உன் குடும்பமும் சீரும் சிறப்போடும் சந்தோஷத்தோடும் வாழும்படி நான் இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பிக்கையோடு வணங்கிய உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். எந்த தயக்கமும் இன்றி நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. தாமதம் என்பது தோல்வி அல்ல, அது இன்னும் உன்னை மேலே உயர்த்துவதற்கான என் ஏற்பாடுதாங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எப்பொழுது எந்த விஷயத்தை என்னை நினச்சிக்கிட்டு முயற்சி செஞ்சாலும் அது கண்டிப்பாக வெற்றியில் முடியும்படி நான் செய்வேனே செல்லமே. நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் நானும் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்னுடைய கடமை. நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுறாதே. மன உறுதியோட முன்னேறிப்போ. உன் வாழ்க்கை நிச்சயம் வெற்றியாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பும்படி நான் செய்கிறேன். விதி என்னதான் உன் வாழ்க்கையில் எத்தனை சதிகளை செஞ்சாலும் அதை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விதிங்கிறது உன்னை சோதிக்கக்கூடிய ஒரு நிழல் மட்டும்தான். என் துணை உனக்குள்ள உறைஞ்சு இருக்கும்போது நீ எதை வேணாலும் செஞ்சு ஜெயிச்சிட முடியுமென் செல்லமே. எதை கண்டும் மனம் தளரவோ பயப்படவோ வேண்டாம். உன் பயம் நிச்சயமாக உன்னை பலவீனமாகவே மாற்றும். அதனால தைரியமா இரு. என் அருளின் மூலமா அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ போகும் பாதையில் இருக்கும் தீமைகளையெல்லாம் விரட்டி எடுத்து உனக்கான நன்மைகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் மேலே நம்பிக்கை வச்சு முன்னேறு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன் வாழ்வில் எந்த தீமையும் உன்னை நெருங்காது. நிச்சயமாக நீ ஜெயிக்கத்தான் போகிறாயேன் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை முழுசாக சரியாக புரிஞ்சுக்கிட்ட மனிதர்கள் மிகவும் குறைவு தான். மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கலன்றதுக்காக உன் மதிப்பு குறைஞ்சி போயிடாதல்லவா. வைரம் பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருந்தாலும் வைரத்தின் மதிப்பு தெரியாதவங்க அதை கூழாங்கல்லாக தான் நினைப்பாங்க, பளிங்குகல்லாக தான் பார்ப்பாங்க. அவங்க அப்படி பார்க்குறாங்கன்றதுக்காக வைரத்தின் மதிப்பு குறைஞ்சி போயிடாது. அதனால் ஒன்றை புரிஞ்சுக்காதவங்களை நினச்சி நீ யோசிக்காதே. நீ எனக்கு பிடிச்ச வைரமான செல்ல பிள்ளை. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நீ ஒரு நல்ல புத்தகமாக இருந்து அவர்களுக்கு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ உதவி செய். நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்போது உன்னை பார்த்து மற்றவங்களுக்கும் அது ஒரு பாடமாக இருக்குமே செல்லமே. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நீ சரியாயிரு. உன்னை புரியாதவங்களுக்கு நீ ஒரு புதிராகவே இருந்து விட்டுப்போ. அதில் எந்த தப்பும் இல்லை. எல்லாருக்குமே உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்காதல்லவா. அதே போல் எல்லாரும் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. யார் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்காவிட்டாலும் யார் யார் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு இருக்கும் அதுதானே நடக்கும். நீ எப்போதும் நீயாக இருப்பதை மாற்றிக்கொள்ளாதே. நான் உன் கூட இருப்பேன்ற நம்பிக்கையோட நீ எப்போதும் நீயாக உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் மதிப்பையும் உன்னை பற்றிய உண்மையையும் இந்த உலகம் தானாகவே புரிந்து கொள்ளும்படி இந்த அப்பன் முருகன் செய்கிறேன். நீ எல்லாருக்காகவும் வாழக்கூடிய, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல இதயம் கொண்ட பிள்ளை அல்லவா. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை உயரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவோ நல்ல மனசுக்கு நீ எந்த விதத்திலும் கவலை கொள்ளும்படி நான் விட்டுட மாட்டேன். முதல்ல எந்த விஷயத்தை நினச்சி நீ பயப்படுறியோ, எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்படுறியோ அந்த பயத்தையும் கவலையும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன்னால் சரி செய்ய முடியாத, உனக்கு சொந்தமில்லாத கவலைகளை என்கிட்ட விட்டுட்டு நீ அமைதியாக முன்னேறிப்போயேன் செல்லமே. உன்னுடைய அன்பும் உன்னுடைய நேர்மையும் வீண் போகாது. அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் விதையாகவே மாறும். உன்னை நீ மதித்து கற்றுக்கும் போது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குவேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நானே உன் பாதையை திறந்து வச்சு நீ வாழ்க்கையில் உயர்வதற்கான வழியை காட்டுவேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு ஊன்றுகோலாக நான் இருக்கும்போது, உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியா ஒளிகாட்டியா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்.
வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ தோற்று போகலாம், கீழே தவறி விழுகலாம். விழும் அந்த அனுபவங்களை நீ விழிப்போடு முன்னேறுவதற்கான பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும். தோல்வி அடையும் போதுதான் அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கான அனுபவம் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. எந்த ஒரு மனிதனும் பிறந்தவனை எந்திரிச்சு நின்று வளர்ந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியாது. பல சோதனைகளை கடந்து வந்த பிறகுதான் மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவனா நல்ல நிலைமைக்கு வர்றான். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு திருப்பமும் கூட கண்டிப்பாக உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இன்னைக்கு நீ கீழே விழுந்த இடத்திலிருந்தே உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். நீ தோற்று போகணும்னு நினச்சவங்க கண்ணு முன்பாக உன்னை ஜெயிக்க வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்த போகிறேன். நீ எதுக்காகவும் மனம் தளராமல் தைரியமாக எந்திரிச்சு நில்லு. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் எப்போதும் உனக்கு துணையாக ஒன்றுகோலாக இருப்பேன். உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக இப்போ பல நிகழ்வுகள் நடக்குதேன்னு சொல்லிதானே நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. உன் பொறுமையை சோதிக்கும் விஷயமாக எது நடந்தாலும் நீ பொறுமை இழக்காம அமைதியாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. இப்போ உனக்கு எதிராக நடக்கிற அத்தனை விஷயங்களும் கூடிய சீக்கிரம் தலைகீழாக மாறி உனக்கு நன்மையாக நடக்க தான் போகுது. நீ எதுக்கும் பயப்படாம என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோட தைரியமாக இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து சேரும். உனக்கான பயணத்தில் நீ போகும் திசையெல்லாம் நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதை செஞ்சு தர்றேன். என்ன நடந்தாலும் அதை அமைதியாக வேடிக்கை பாரு. எல்லாமே மாறுவதை நீ கண்கூடாக உணருவாய். அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் செல்வம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை தேடி வரும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். என் நாமம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். வேலும் மயிலும் துணை கொண்டு நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கையோட அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. இப்போது என்ன நடந்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க உன் அப்பன் முருகன் நானும் வந்துட்டேன். இனி எல்லாமே நீ நினச்சது போல நல்லபடியாகவே நடக்கும்.